தமிழ் சினிமாவுல டாப் 10 நடிகர்கள் அவங்களோட கெரியர்லயே அதிக வசூல் கொடுத்த திரைப்படம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். டபுள் லிஸ்ட்ல 10வது பிளேஸ்ல விஜய் சேதுபதி இருக்காரு. அவரோட கெரியர்லயே அதிக வசூல் கொடுத்த திரைப்படம் நித்திலன் பெரியசாமி இயக்கத்துல வெளியான மகாராஜா திரைப்படம் தான். இந்த படம் 178 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிருக்குங்க. 9வது பிளேஸ்ல சிம்பு அவர்கள் இருக்காருங்க. அவரோட கெரியர்ல அதிக வசூல் கலெக்ட் பண்ண திரைப்படம் தான் மாநாடு தான். அந்த படம் 117 கோடி வசூல் பண்ணிருக்குங்க. அடுத்ததாக 8வது பிளேஸ்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் இருக்காருங்க. அவரோட கெரியர்ல அதிக வசூல் பண்ண திரைப்படம் தான் அமரன் தான். அந்த படம் 328 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்குங்க. அடுத்ததாக 7வது பிளேஸ்ல விக்ரம் அவர்கள் இருக்காருங்க. அவரோட கெரியர்ல அதிக வசூல் பண்ண திரைப்படம் தான் ஐ திரைப்படம் தான். இந்த படம் 239 கோடி வசூல் பண்ணிருக்குங்க. 6வது பிளேஸ்ல தனுஷ் அவர்கள் இருக்காருங்க. அவரோட கெரியர்ல அதிக வசூல் பண்ண திரைப்படம் தான் ராயன் தான். 160 கோடி வசூல் பண்ணிருக்குங்க. டபுள் லிஸ்ட்ல 5வது பிளேஸ்ல சூர்யா அவர்கள் இருக்காருங்க. அவரோட கெரியர்ல அதிக வசூல் பண்ண திரைப்படம் தான் கங்குவா தான். இந்த படம் 3 நாள்ல 127 கோடி வசூல் பண்ணிருக்குங்க. டபுள் லிஸ்ட்ல 4வது பிளேஸ்ல கமலஹாசன் அவர்கள் இருக்காருங்க. அவரோட கெரியர்ல அதிக வசூல் பண்ண திரைப்படம் தான் விக்ரம் திரைப்படம் தான். 500 கோடி வசூல் பண்ணிருக்குங்க. டபுள் லிஸ்ட்ல 3வது பிளேஸ்ல அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்கள் இருக்காருங்க. அவரோட கெரியர்ல அதிக வசூல் பண்ண திரைப்படம் தான் துணிவு தான். இந்த படம் 220 கோடி வசூல் பண்ணிருக்குங்க. அடுத்ததாக நம்பர் 2ல தளபதி விஜய் அவர்கள் தான் இருக்காங்க. இவரோட கெரியர்ல அதிக வசூல் பண்ண திரைப்படம் தான் லியோ தான். இந்த படம் 623 கோடி வசூல் பண்ணிருக்குங்க. நம்பர் 1ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காருங்க. அவரோட கெரியர்ல மட்டும் இல்லாம தமிழ் சினிமால இதுதான் நம்பர் 1 வசூல். 2.0 திரைப்படம் தான் 800 கோடி வரையும் வசூல் பண்ணிருக்குங்க. இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் மூவி என்னன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.